குமார் அரசியை தேடி அரசி கோயிலுக்கு போன இடத்துக்கே வந்துடுறான். வந்துட்டு அரசிக்கிட்ட பேச முயற்சி பண்றான். ஆனா கோமதி எல்லாரும், கோமதி, மீனா, ராஜ் எல்லாருமே குமார பார்த்துட்டு, ஏய் அவன் வர்றான், அவன்கிட்ட நீ பேசுற வேலைலாம் வச்சுக்கிறாத அப்படி சொல்றாங்க. உடனே அரசியும் அதை கண்டுக்காம கிளம்பி போறாங்க. இது இப்பயே நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பணும்டி, அவன் இங்கேயே வந்துட்டான், இனிமேல் இங்கேயே இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ராஜே இல்ல, நான் இன்னும் ஒரு காம்படிஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வரணும், எப்படியாவது எனக்கு பைக் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மீனா எப்படியும் கோமதியை பேசி சமைக்க வச்சுறாங்க. அத்தை நீங்க தானே சொன்னீங்க கார் வேணும்னு சொல்லிட்டு, அப்பனா ராஜி டான்ஸ் ஆனதானே நம்ம வீட்டுக்கு காரோட போய் இறங்க முடியும் அப்படி சொல்றாங்க. இல்லடி அந்த பையன் வேற இங்க வந்துட்டான், நம்ம 3 பேர் தான் இருக்கோம், நம்ம எப்படி அரசியை பாதுகாக்க முடியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மீனாவும் தைரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. அந்த நேரத்துல அரசி கிட்ட பேசுறதுக்காக குமார் வர்றான். குமார் வந்தாலும் அரசி பேசல. சரின்னு சொல்லிட்டு குமார் வந்து இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆட்களை கூப்பிட்டு வந்துட்டு அரசி அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போனாதான் வந்து அரசி கிட்ட நம்ம பேச முடியும், அரசி கிட்ட நம்ம மனசுல உள்ளது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போயிட்டு அரசி நான் உங்ககிட்ட பேசணும் அரசி, நீ ஏன் அரசி என்கிட்ட பேச மாட்டேங்க, அதனாலதான் நான் உனக்கு இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்ல, நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்னை ஏமாத்தி எங்கூட என்ன கல்யாணம் பண்ணணும் தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி, நான் பழகி ஏமாத்தணும் தானே பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்கறாங்க. இல்ல அரசி, நான் உண்மையாதான் உன்னை லவ் பண்றேன் அரசி, இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, நான் எங்க அப்பா அம்மா பாத்துக்க மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொன்னாங்க. இங்க இருந்து நீ போனாதானே அவனை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அரசி கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. உடனே அரசி ஷாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க மீனா, கோமதி, ராஜி அரசியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சோ அரசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அழுதுகிட்டு இருக்காங்க. குமார் தாலி கட்டணும்னு நினைச்சு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.